இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26க்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் இருக்கிற பல்வேறு அம்சங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விவசாயிகளுக்கான கிசான் கார்டனுடைய கடன் வரம்பு அதிகரிச்சிருக்காங்க. சிறு குறு தொழில் முனைவோருக்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி உச்ச வரம்பை அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உயிர்காக்கும் மருந்துகளினுடைய டேக்ஸை குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, லித்தியம் அயான் பேட்டரி அண்டு டிவி பேனல்ஸினுடைய வரிகளை மாற்றம் செஞ்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி விரிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை சேரும். இன்றைக்கி மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் பல்வேறு பிரிவுகளை பிரித்து நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விவசாயம், தொழில்துறை, முதலீடுகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி விதிப்பு, இதற்கு கீழே அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளை நம்ம வரிசையாக பார்க்கலாம். முதல்ல விவசாயம். புதிதாக ஒரு ஸ்கீம் கொண்டு வர போனாங்க. அதாவது தனம் தானிய கிசான் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம். அதில் பார்த்திங்கன்னா விவசாய உற்பத்தியில் பின்தங்கி இருக்கிற 100 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதில் விவசாய உற்பத்தியில் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்த போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை வித்துக்களுக்கான புதிய வாரியம் பீகாரில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு புதிய டெக்னாலஜிக்கான உதவி செய்யப்படும் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது விவசாயத்தில் நியூ டெக்னாலஜி கொண்டு வர போகிறோம், அதுக்கான உதவிகளை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு அதனுடைய கடன் உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா பருப்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருத்தியில் உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த நாடாக அடுத்த 6 ஆண்டுகளில் இந்தியாவை மாற்ற போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஹரியானாவில் 12.7 லட்சம் மெட்ரிக் டன் ஸ்கொயர் பரப்பில் புதிதாக ஒரு உரக்கிடங்கு அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விவசாயத்துக்காக அவங்க அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள். அதுக்கப்புறமா தொழில்துறையில் பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் முனைவோர் MSME இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கடன் உச்சவரம்பு பார்த்திங்கன்னா 10 கோடியிலிருந்து 20 கோடியாக உயர்த்தியிருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்க உள்ள பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட SC ST பெண்கள் புதிதாக என்டர்பிரனராக ஆக போகிறாங்க, அதாவது தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிநபர் கடனாக 2 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பொம்மை உற்பத்தியினுடைய தலைமையகமாக இந்தியாவை மாற்றுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்துதலுக்கான தனி துறையை பீகாரில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகளில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லும் வகையில் அனைத்து கிராமப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பாரத் ஃபைபர் அப்படிங்கிறது மூலிமா இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபாய் செலவில் ஏஐக்கான தனி எஜுகேஷன் சென்டரை ஏற்படுத்த போகிறாங்க. அதில் 3 இன்ஸ்டியூட் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 23 IITக்கள் மேம்படுத்தப்படும், அதாவது தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சீட் பார்த்திங்கன்னா இப்போ 1.1 லட்சம் அளவு அப்படின்னு இருக்குது. இது அடுத்த ஆண்டில் 10,000 சீட்டு அதிகப்படுத்த போகிறாங்க. இது 130% அதிகம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 75,000 இடங்கள் உயர்த்தப்படும். அதாவது 75,000 புதிய மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்கள் அதிகரிக்க போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. தலைமை மருத்துவமனைகளிலும் பார்த்திங்கன்னா கேன்சர் நோயாளிகள் அதிக அளவில் இருக்கிறாங்கிறதுனால தினமும் 200 வெளிநோயாளிகள், அதாவது கேன்சர் நோயாளிகளை கையாளக்கூடிய அளவில் அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜல் ஜீவன் ஸ்கீம் 2028 வரைக்கும் நீட்டிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மாநிலங்களினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துவதன் வகையில் இதனுடைய வட்டியில்லா கடன் பார்த்திங்கன்னா 1.50 லட்சம் கோடி தரப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தொழில் பாடங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு அவரவர் தாய்மொழியிலேயே கற்பிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஒரு நாடு வளரும் நாடிலிருந்து வளர்ந்த நாடாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு அணுசக்தி துறையில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 20,000 கோடி முதலீட்டில் பார்த்திங்கன்னா அடுத்த 2047ஆம் ஆண்டுக்குள்ளே 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி நிலையங்களாக மாற்றப்படும், அதாவது அணு உலைகள் மேம்படுத்தப்படும். இதற்காக சில சிறப்பான சட்டங்கள் கொண்டு வரப்படும், சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உதான் ஸ்கீம்
அது மூலயமா 120 புதிய பசுமை வழி விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸில் டாக் சேவாஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்படும். அதாவது டாக் சேவாக்ஸ் எல்லாம் வந்து தரம் உயர்த்தப்படும். அதாவது கொரியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து அதில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 10,000 மடங்கள் அதிகப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கிறதுக்கும் இதில் இருக்கிற கேவைசி ப்ராசஸ் வந்து எளிமைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக புதிதாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதித்துறையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துறதுக்காக நியூ இன்கம் டேக்ஸ் பில்லு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இன்கம் டேக்ஸ் பில் புதுசாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கடன் வந்து பார்த்திங்கன்னா 10,000லிருந்து 30,000 உயர்த்தி வழங்கப்படும்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறமா சாலையோர வியாபாரிகளுக்கு புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் துறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு 75% இருந்தது, இப்போது 100% உயர்த்தப்படும்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. வரி விதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தனிநபர்னுடைய வருமான உச்சவரம்பு வந்து இதுக்கு முன்னாடி 7,5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்காங்க. அதாவது மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்குபவர்கள் வரை வருமான வரி கட்ட தேவையில்லை. ஓகேவா. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு மிக ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்களுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா, அதன் மூலயமா அவர்கள் வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த வட்டியினுடைய உச்சவரம்பு 50,000லிருந்து 1 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. அதாவது இவங்க ரிட்டையர்மெண்ட் காலத்து வரைக்கும் கடுமையாக உழைச்சி அந்த ரிட்டையர்மெண்ட் பணம் இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அதிலிருந்து வர வட்டியை இவங்க வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த வட்டிக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது. அந்த வட்டியை வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாயை உயர்த்திருக்காங்க. அதாவது வட்டியின் வாயிலாக 1 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் வருவாய் ஈட்டிக்கொள்ளலாம். அதுவரை அவர்களுக்கு வருமான வரி கிடையாதுங்கிற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை இப்போ இதில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உயிர்காக்கும் மருந்துகள் 36 வகையான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலிமா கேன்சர் உள்ளிட்ட அபாயகரமான நோய்களுக்கு உண்டான மருந்துகளினுடைய விலை வந்து கணிசமாக குறைய போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. 82 வகையான பொருட்களுக்கு செஸ் அல்லது மதிப்பு கூட்டு வரி, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வரி மட்டும்தான் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரியினுடைய இம்போர்ட் இறக்குமதி வரி வந்து பார்த்திங்கன்னா 30% அளவிற்கு குறைச்சிருக்காங்க. இதன் மூலயமா செல்ஃபோன் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களினுடைய விலை கணிசமான அளவு குறைய போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டிவி பேனலினுடைய இறக்குமதி வரி விதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 10%லேருந்து 20% உயர்த்தியிருக்காங்க. இதன் மூலயமா டிவியினுடைய விலை வந்து கணிசமான அளவில் அதிகரிக்க போகுது. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுலேருந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லி உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டு வாடகை மூலயமா வருவாய் ஈட்டக்கூடிய வரி கழிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் ரூபாயாக வந்து அதனுடைய உச்சவரம்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதாவது 6 லட்சம் ரூபாய் வரை ஆண்டுக்கு வருமானம் ஈட்டிக்கொள்ளலாம். வீட்டு வாடகையின் வாயிலாக அவர்களுக்கு வரி விதிப்பு எதுவும் விதிக்கப்படாதுங்கிற ஒரு நல்ல ஸ்கீமையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 12 to 16% வரைக்கும் வருவாய் ஈட்டுறவங்களுக்கு ஆண்டுக்கு அவங்களுக்கு வந்து 15% வரை வரி விதிப்பினும், 16 முதல் 20 லட்சங்கள் வரை வருவாய் ஈட்டக்கூடியவங்களுக்கு 20% வரி விதிப்பினும், 20 முதல் 24 லட்சங்கள் வரை வருவாய் ஈட்டக்கூடியவங்களுக்கு 25% வரி விதிப்பு அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வருவாய் ஈட்டுறவங்களுக்கு 30% வரி விதிப்பு அப்படின்னும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் எது, உங்களுக்கு எந்த ஸ்கீம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வரி விதிப்பு முறைகளில் கொண்டு வந்திருக்க மாற்றங்களை பற்றியும் உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நாளைக்கு இதை விட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் மிஸ்டர் ஜிபி ஸ்குவாட். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.